அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். ஆனால் எல்லாரும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறீங்களா, அல்லது உங்களை நீங்களே இன்சூரன்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸை எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு, கோல்டு இந்த மாதிரி குஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் அதனால் இதை குயிக்காக சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை சொல்ல போகிறேன். அல்லது ஒரு கோல்டை நம்ம எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டையும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் தரப்போகிறேன். சரி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ என்ட்ராகலாம்? எல்லாரும் சொல்லுவாங்க நெவர் டைம் த மார்க்கெட்டுங்கிறது. சரிங்களா? அதாவது என்னென்னா, மார்க்கெட் மேலே போகுமா மேலே போகாதா, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கினுடைய விலை மேலே போகணும். ஆனால் அது மேலே போகாமல் கூட இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு அதை கவனிச்சிருக்காது, இல்லை கவனிச்சிட்டும் அது மேலே ஒரு டிமாண்டு அட்ராக்ஷன் இல்லாததுனால அந்த ஸ்டாக்கை வாங்காமல் விடுவாங்க. இதுதான் கேப்பு. ஃபண்டமெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு நாள் அட்ஜஸ்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்க முடியும். அப்படிங்கிறதுனால வாங்கி வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற சிச்சுவேஷனில் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவோம். இதுதான் சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸில் நிறைய அனாலிசிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். அப்போ தான் இந்த கேப் அதிகமாக இருக்கிற, அதாவது மார்க்கெட்டு தர்ற வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்ஸு, அதோடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கேஷ் ஃப்ளோ, இபிஎஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? சரி, நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னடா அது மெயின் பாயிண்ட்டுன்னு கேட்குறீங்களா? டைம் த மார்க்கெட் அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கேஷை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாரன் பஃபட் பெரும்பாலான ஸ்டாக்கை விற்றுட்டு நல்ல கேஷ் ரிசர்வை பில்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால் ஒருவேளை அமெரிக்க சந்தை உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உடையும் தான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு நம்ம நம்புவோம். சரிங்களா? உடஞ்சிச்சின்னா அவர் உள்ளே போய் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வாங்க ஆரம்பிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தான் நம்ம இந்தியாவில் உள்ள சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க மார்க்கெட்டில் காசை டிப்ளாய் பண்ணாமல் கேஷாகவே வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி டெசிஷன்ஸ் கூட மியூச்சுவல் ஃபண்ட் எடுப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் என்ன ஆகும்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்த முடிவுகள் தவறு அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். என்ன அப்படின்னா, அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 1.5 வருஷத்தில் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். அப்போ பயந்துருவாங்க. அப்போது ஏதாவது ஒரு 10% கரெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணி அந்த சமயத்தில் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இவங்க மற்ற மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குற ரிட்டர்ன் கூட கேட்சப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்படியும் நடந்திருக்கு, நான் சொல்கிறேன். அதனால் கேஷை நீங்கள் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அதுவும் இந்த சமயத்தில் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஹையில் இருக்குது. இது உங்களுக்கு நல்ல சமயம்தான். நீங்கள் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாலும் 9% கிட்ட ஈஸியாக உங்களால் ரிட்டர்னை எடுத்துட முடியும். மிச்சம் இருக்கிற அந்த 9 to 12 அப்படிங்கிற அந்த கேப்பை தான் நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்படியும் யோசிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டு, மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை இந்த மாதிரி கேஷில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற போர்ஷனில் நீங்கள் சிப் பண்ணலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் சிப் பண்ணலாம். இல்லை நல்ல நல்ல ஸ்டாக்ஸை டிப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 1 2ன்னு வாங்கிட்டே போகலாம். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி. இதை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேன். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே குட் ஸ்டாக்குனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. ஸோ எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ராகணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்போல்லாம் கரெக்ட் ஆகுதோ அல்லது கிராஷ் ஆகுதோ அந்த சமயத்தில் போய் நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நல்ல இண்டெக்ஸ்லையும் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் ஆப்ஷன்ஸ்லையும் நல்ல குவாலிட்டியான பங்குகள்லையும் நீங்கள் போர்ஷன் வச்சுக்காமல்
டைரெக்டாக ஸ்மால் கேப் ஃபண்டில், அதாவது டைரெக்டாக ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறேன், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, எப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒன்று, மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுது நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்கும். அது வந்து அந்த ஸ்டாக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நம்ம எக்கானமி நல்லா இல்லை, அதனால் அந்த கம்பெனினால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை மார்க்கெட்டில் வந்து டிமாண்டு இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் உடஞ்சி கீழே போகுது. அந்த சமயத்தில் இந்த நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வேல்யூவேஷன் கம்மியாக கிடைக்குது. அப்படிங்கிறப்போ வேல்யூவேஷன் கம்மி அப்படிங்கிறதுலையுமே நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு HUL வந்து உங்களுக்கு 15 PEக்கு கீழே வருமா அல்லது 15 PE ரேஞ்சில் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஓரளவு மார்க்கெட் கரெக்டாகி அவங்களுடைய இண்டஸ்ட்ரி PEயோட வந்து கீழே வந்துட்டாலே, ஃபார் எக்ஸாம்பிள் 35 PEலாம் வந்துட்டாலே நம்ம கன்சிடர் பண்ணுறது நமக்கு உச்சிதம் தான். ஒரு என்டையர் செக்டரே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து FMCG இது நாள் வரைக்கும் 50 PEங்கிறது ரொம்ப வருஷமாக 50 PEலே இருக்குது. நம்மளுடைய பேட் லக்கு பிரகாரம் வந்து அது சப்போஸ் வந்து திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? திரும்பிச்சுன்னா எப்படி, டோட்டல் செக்டருக்கே வந்து P/E ரேஷியோ வந்து ரீஅட்ஜஸ்ட் ஆகி 15-20 அப்படின்னு வருதுன்னா நம்ம பேட் லக், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் 2 விதமாக புரிஞ்சுக்கணும். இப்போ FMCG மாதிரி செக்டர்ஸ்க்கெல்லாம் என்னாலுமே PE, அதாவது ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு PEங்கிறது வந்து P/E ரேஷியோங்கிறது 50க்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி PE அப்படிங்கிறது இப்போ தான் வந்து அந்த சைக்கிளிக்கல் பூம்னால வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி PE வந்து அதிகமாக போயிருக்கும். புரியுதுங்களா? 2க்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த செக்டர் லாங் டேர்மில் இண்டஸ்ட்ரியல் PEக்கு கீழே வந்து போகிற ஸ்டாக்ஸை வந்து வாங்கிக்கலாம், அல்லது சைக்கிளிக்கல் ஸ்டாக்காக இருந்து இண்டஸ்ட்ரியல் PE அப்படி போகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸோடைய சைக்கிள் வந்து டேர்ன் ஆகிறத வந்து நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸோடைய சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் வந்து அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து EPS வந்து ஸ்லோ டவுன் ஆகும். பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். ஒரு 2-3 குவார்ட்டர் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரணும். ஆனால் அந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக் கம்பெனி அந்த சைக்கிளை வந்து தன்னால் வந்து எதிர்த்து போராடி நிற்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலுங்கிறது வந்து உங்களுக்கு சைக்கிளிக்கல் செக்டர் அப்படின்னாலும் டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனிகள் தான் வந்து எல்லா சைக்கிள்லையுமே வந்து உயிரோடு இருக்கும், கம்பெனி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு தருது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க. சப்போஸ் வந்து அதில் நட்டம் ஏற்பட்டாலும் அவங்க டாடா சன்ஸ் வந்து காசை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒருவேளை சைக்கிளிக்கல் நேச்சர்னாலேயோ அல்லது கடன்னாலேயோ தத்தளித்து அதோடைய ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகலாங்க. ஒரு நாள் அல்லது 10 வருஷம் கழிச்சு கூட அந்த சைக்கிள் வந்து திரும்புதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டாடா ஸ்டீலில் நீங்கள் போட்ட காசுக்கு ரிட்டர்னை கொடுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? டாடா ஸ்டீலுங்கிறது இந்நேரம் அழிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து அவங்க 2006ன்னு நினைக்கிறேன், 2007 டைமில் வந்து அந்த யூகேயில் வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை வந்து ஸ்டீல் கம்பெனி வந்து வாங்கினாங்க, அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த நட்டம் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து இத்தனை வருஷமாக பாடாப்படுத்துச்சு. ஆனால் பார்த்துக்கோங்க, இந்த நட்டத்துக்கெல்லாம் வந்து மற்ற கம்பெனிகளாக இருந்தால் இழுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம எப்பொழுதுமே ஸ்டேபிளான கம்பெனியில் முதலீடு பண்ண முயற்சி பண்ணணும். சரி, கோல்டை பற்றி சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. கோல்டு வந்து நம்ம எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. உதாரணமாக அந்த 2012க்கு அப்புறம் கோல்டு ப்ரைஸு இறங்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே கிடந்துச்சுல்ல. ஆனால் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸில் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கோல்டு வாங்கினாங்க அல்லது நம்ம RBI கோல்டு வாங்கினாங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கோல்டோடைய விலை ஒரே ரேஞ்சிலே வந்து ரொம்ப வருஷம் கிடக்குது அப்படின்னா நீங்கள் சுதாரித்து இவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கலாம். அல்லது இவங்க அட்லீஸ்ட் வாங்கின உடனே வந்து ப்ரைஸ்லாம் மேலே ஏறிடாது. அந்த டைமில் ஓகே இவங்க வாங்குறாங்க அப்படின்னா வந்து விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்மளும் கோல்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நல்ல ஹிண்ட்டாக வந்து எனக்கு பயன்பட்டதுங்க. நான் அப்படி தான் வந்து வாங்கினேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம்.